உள்ளவங்க தானே சாமியை எடுத்துக்கிட்டு வர மாட்டாங்க. அவங்க தெருவுக்கு மட்டும் சுத்திட்டு அவங்க சாமி கும்பிடுறாங்க. சாமி ஒதுக்குதா அந்த மக்கள் ஒதுக்குறாங்களா? மக்கள் தான் ஒதுக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து. அந்த தெருனா குடியான் தெரு மட்டும்தான், இந்த தெருனா பள்ளத்தெரு மட்டும்தான். பஞ்சாயத்து வடக்கு தெரு பஞ்சாயத்துன்னு கொடுக்க வேண்டியதானே. கோட்டூர் அருகில் உள்ள ராமநாதபுரம் என்னும் ஒரு கிராமத்துல தான் இந்த சாதிய தீண்டாமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பயும் கூட என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ரங்கநாதபுரத்தில் இருக்கும் ஒரு காளியம்மன் கோயில், பொதுவான காளியம்மன் கோயில். அந்த காளியம்மன் கோயிலில் வருடத்தில் ஒரு முறை சித்திரை திருவிழா நடைபெறும். அந்த சித்திரை திருவிழாவில் நடைபெறும் ஊர்வலம் பட்டியலின மக்களுக்கு மக்கள் வசிக்கும் தெருவுகளுக்கு செல்வதில்லை. பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள்கள் எவ்வளவு பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சாமி ஊர்வலம் எங்கள் கிராமத்துக்குள்ளே எதுக்கு வரல அப்படின்னு அங்கே உள்ள மக்கள்கள், பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் கேட்டதுனால அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளோ பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் போக்குவரத்து சாலைகள், மின்சார வசதிகள், தண்ணீர் வசதிகள், இது மாதிரி எந்த வசதிகளும் சரியான முறையில் அந்த கிராமத்தில் அமைச்சு தரல. அந்த கிராமத்தில் உள்ள நிர்வாகிகள் அப்படின்னும் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க.